இன்னைக்கு தாலி கட்ட போற நேரத்துல 1000 பேர் முன்னாடி ஏறிட்டு வந்துட்டியே இது என்ன அர்த்தம்? இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லன்னு அர்த்தம். ஏன் இஷ்டம் இல்ல? ஏனா ஐஏஎஸ் படிச்சிருக்கிற ஏ ஸ்டேட்டஸ் எங்க? ஆஃப்டர் ஆல் பிஎஸ்சி படிச்சிருக்கிற ஓ ஸ்டேட்டஸ் எங்க? ஏமா ஸ்டேட்டஸ் பார்க்க இதுவா நேரம்? உங்க கௌரவ பிரச்சனை இல்ல, அனாவசியமா கல்யாணத்தை நிறுத்தாதீங்க. அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. ஒரு விளக்கு எரியணும்னா ஒரு தீக்குச்சி அணையதா வேணும். தீக்குச்சி அணையதேன்னு அனுதாபப்பட்டா அப்புறம் ஆயுசுக்கும் இருட்டுல தான் நிக்கணும். கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லனா அப்புறம் எதுக்கு சமைச்ச? எதுக்கா? அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சம்மதிச்சு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு சொத்து போன உடனே தூக்கி எரிஞ்சியே, அதுக்கு ஒரு பாடம் சொல்லலாம். டெல்லியில வச்சு உன் பேச்ச கேட்டு நான் ஏமாந்ததா நீ நினைச்ச. ஆனா ஏமாந்தது நான் இல்ல, நீ. கலெக்டர் கொண்டாட்டியானா நிறைய காரியம் சாதிக்கலான்னு நீ கல்யாண பத்திரிக்கை அடிச்ச. ஆனா அந்த கல்யாணமே ஒரு நாடகம் தானே நான் ஏற்கனவே விஸ்வத்துக்கு லெட்டர் எழுதிட்டேன். நான் நினைச்ச உன்னை எப்படி வேணும்னாலும் பழி வாங்கி இருந்திருக்கலாம். அது உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ எப்படி எங்க அப்பாவை 4 பேருக்கு முன்னால அவமானப்படுத்தினியோ அதே மாதிரி ஊருக்கு முன்னால உன்னை அவமானப்படுத்தணும்னு தான் தாலி கட்ட போற நேரத்துல உன்னை தூக்கி எறிஞ்ச. ரொம்ப சந்தோஷப்படாதடி. இப்ப இந்த கல்யாணம் நின்னு போச்சே, இனிமே உன்னை எப்படி கட்டிக்குவா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா தாலி கட்ட போற நேரத்துல இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, இவரை கல்யாணம் பண்ணிக்கிறத விட காலம் பூரா கன்னியாவே இருப்பேன்னு கல்யாண பொண்ணு சொன்னதா நாளைக்கு பத்திரிக்கையில கொட்ட எழுத்துல செய்தி வருமே. அப்ப எந்த முகத்தை வச்சுட்டு வெளியில வருவேன்? யார் முகத்தை முழிப்ப? எந்த பைத்தியக்கார பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்குவா? எங்க உன் அந்தஸ்தை வச்சு இப்ப நடந்தது நடக்கவே இல்லைன்னு பண்ணிட்டு பாக்கலாம். இப்ப தெரியுதா? அந்தஸ்துங்கிறது வீட்டுக்கு வெளியில மாட்டி இருக்கிற நேம் போர்டு மாதிரி. அது அடையாளத்துக்கு தானே தவிர அவசியத்துக்கு இல்ல.